ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ரைட் பண்ணி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 41mm டெலஃபோட்டிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 210mm டிராவல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லாம் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பேனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோனோஷாக் கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன். இதனுடைய டிராவல் பார்த்தீங்கன்னா 205mm. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த மிஷின் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 200லேருந்து மிகப்பெரிய அப்கிரேட் 210cc லிக்விட் கூல்டு 4 வால்வு DOCC இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரிஸ்மா 210ல பார்த்துருப்பீங்கல்ல, சேம் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்வென்ச்சர் பைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது 24.6 PS at 9250 RPM அண்ட் 20.7 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பைக் ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இல்லை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைக் வாங்குறோம் அப்படின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து கவனிப்போம். என்ன அப்படின்னா அந்த பைக்கோட சீட் ஹைட். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு. இவனோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830mm. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற ப்ரீமியா ஷோரூம், அதாவது ஹீரோவில் வந்து ப்ரீமியா அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் 250, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் நியூ வெர்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியாவில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5.10 feet இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கால் வந்து நல்லாவே கீழே படுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் சீட்லேருந்து லைட்டாக எந்திரிச்சு நிற்கிறேன், அந்த அளவுக்கு தாங்க எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் 6 feet இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பைக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. அண்ட் பைக்கில் இப்படி கால் எடுத்து வைக்கும் போது கால் வந்து கரெக்டாக டேங்க் உள்ளே வந்து போய் உட்காருதுங்க, வெளியில் வரல. நீங்கள் பழைய அந்த 200 இருக்குல்ல எக்ஸ்பல்ஸ், ஸோ அதில் வந்து இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி வந்து இப்படி லைட்டாக அந்த ஒரு கர்வ் இருக்கும். ஸோ கால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேங்க்கில் உட்காராத மாதிரி இருக்கும். இதில் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் கொடுத்துருக்காங்க டேங்க்கில். ஸோ கால் வந்து நல்லா உள்ளே போய் உட்காருது. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டு. இதில் வந்து 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 லிட்டர். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வரது மைலேஜ். இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் 100க்குள்ளே க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30லேருந்து 35 அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா 28, 27, 26 ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரி ஆகுங்க. நம்ம 200லேருந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து இன்னும் அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பேனல் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. சைடில் வந்து இந்த கர்வ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பைக்கை வந்து நல்லா பல்ஜியாக காட்டுது. பைக் லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் வந்து இதில் வந்து வெர்டிகலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேற எந்த பைக்லையும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் எந்த பைக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எக்ஸாஸ்ட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க மேல விட்டுருக்காங்க. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜே இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜே இருக்கு. ஸோ பில்லியன் உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஹீட் வந்து அவங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க சென்னையில வந்து வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி ஸோ இந்த மாதிரி ஏரியால இருக்கீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல வந்து மழை பெய்யும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம முட்டி அளவுக்கு தண்ணி வரும், முட்டிக்கு மேலே தண்ணி வரும். ஸோ அப்போ வந்து நீங்க இந்த பைக் எடுத்துட்டு ஈஸியாவே ரோட்ல போலாங்க. ஸோ வண்டி எக்ஸாஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி போகாது, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன். நீங்கள் லடாக் மாதிரி ஸோ இந்த மாதிரி ரிவர் சைடு அந்த மாதிரி பைக் ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா, ரிவர் கிராசிங்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி போகாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வீல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 inch வீலு, ஃப்ரண்ட்ல 21 inch வீலு. மோஸ்ட் ஆஃப் த ப்ரீமியம் அட்வென்ச்சர் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 21 inch, ரியரில் 18 inch. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் உங்களுக்கு 120 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 90 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓட்டும் போது பார்ப்போங்க. இந்த ஆல் நியூ 210cc லிக்விட் கூல்டு இன்ஜின், கரிஸ்மால இருந்த அதே 210 இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கோல்டன் பிளேட் இருக்குல்ல, ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் மாடலில் வருது, சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ் எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்ட பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி தாங்க கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எல்இடியில் தாங்க வருது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 276mm டிஸ்க்கு வித் 2 piston கேலிப்பரோட கொடுக்குறாங்க. ஸோ ரியரில் நமக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா 220mm டிஸ்க்கு வித் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். ஸோ இதில்
டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் கொடுக்குறாங்க. ஸோ ரியர்லயும் ஒரு 2 பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ சீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் வந்து நல்லாவே பிரெத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பில்லியன் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது பில்லியனோட கருத்து. சரி, ஓகேங்க. ஸோ நம்ம வந்து ஹீரோ பிரீமியா ஷோரூம்ல இருந்து நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 எடுத்துட்டு கிளம்புவோம். கொஞ்சம் லேட் ஆகுது. கீ ஆன் பண்ணோன்னே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுறதுக்கு எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதில் என்ன நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் எக்கானமி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், ஆர்பிஎம் மீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் ஸ்பீடு வந்து காட்டாது. ஸோ அது வந்து ஒரு விஷயங்க. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. சரி, ஓகேங்க. ஸோ நம்ம வந்து சிட்டியில் ஓட்டிட்டு இருக்கோம். சிட்டியில் ஓட்டும் போது ஹீட் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல தான் போகிறோம். ஈஸியாக போகிறோம். ஈஸியாக போகிற வரையுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ வண்டியில் வந்து ஹீட் எப்படி இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா என் கூட பில்லியன் என் ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஹீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. இதுல வந்து இன்ஜின் ஹீட் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு நெகட்டிவா சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சைலன்சரோட பொசிஷன் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ சைலன்சரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்கு சொல்லியிருப்பேன். ரோட் மோடு ஒன்று, ஆஃப் ரோட் மோடு ஒன்று, இன்னொரு மோடு இருக்கு. ஸோ ரோட் மோடில் பார்த்தீங்கன்னா 2 ஏபிஎஸ்மே ஒர்க் ஆகும். ஆஃப் ரோட் மோடில் 2 ஏபிஎஸ்மே கட் ஆகிடும். ஸோ நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிஎஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆஃப் ரோட் வந்து பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோடில் போட்டு ஓட்டலாங்க. ஸோ இந்த வண்டியில் மட்டும் ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம கியர் பை கியர் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பைக் கிடைக்குங்க, ஷோரூமில் கேட்டு பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஆஃப் ரோட் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ பண்ணுவோம். இந்த பைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃப் ரோடில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோட்லாம் அந்த அளவுக்கு ஓட்ட மாட்டோம். ஈஸியார் போவோம். ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு அங்கங்கே எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஆஃப் ரோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ஆஃப் ரோட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டிட்டு இருப்போம். நம்ம அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம பெருசாக வந்து டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் இருக்காது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்போம். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான பொசிஷனில் தான் உட்காந்துருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஹேண்டில் பார் வந்து நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு பெரிய பைக் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஒரு 200cc பைக் ஓட்டுற மாதிரியே இல்லை, ஒரு 600-650cc பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் டேங்க் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் 250 ஓட்டியிருப்போம். எக்ஸ்ட்ரீம் 250R அதில் வந்து டேங்க் நல்ல பல்ஜியாக இருக்கும். இதில் வந்து டேங்க் குட்டியாக இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறையவே மாற்றிருக்காங்க 200லேருந்து 210க்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் தாங்க 200cc ஆயில் கூல்டு இன்ஜின்லேருந்து இப்போ லிக்விட் கூல்டு இன்ஜின் 24.6 PS அண்ட் 20.7 Nm ஆஃப் டார்க்கு. பைக் வந்து எந்த அளவுக்கு ஹைவேல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போங்க. ஹீட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்து தெரியுதுங்க. லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக தெரியுது, ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆனால் லைட்டாக ஹீட் தெரியுது எனக்கு. அவங்களுக்கு அடிக்குதா பில்லியன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹீட் அடிக்குதா. லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடு ஹீட் அடிக்குதா. ஸோ பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக ஹீட் தெரியுதான். ஃபுல்லாகவே நான் 4th கியரில் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன். வண்டி வந்து எந்த இடத்துலையுமே அடிக்கல. நான் வந்து 20-24 நமக்கு தெரியல எவ்வளோ பொறுமையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 4th கியரில் போட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வண்டி அடைக்கவே இல்லை. ஸோ டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்ட ரொம்பவே நல்லா இருக்கு. வண்டியோட வெயிட் வந்து 170 கிலோ டாப் மாடலு. நம்ம வந்து டாப் மாடல் ஓட்டிட்டு இருக்கோம். பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 168 கிலோ. ஸோ 2 கிலோ தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அண்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் பேஸ் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வரும். டாப் மாடலில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் இந்த வைசர் இருக்குல்ல. ஸோ இது வந்து டாப் மாடலில் மட்டும்தான் இவ்வளோ பெருசாக வரும், இன்விசிபிள் வைசர். பேஸ் மாடலில் வந்து உங்களுக்கு சின்ன வைசர் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு டாப் மாடலில் தான் டிஎஃப்டி வரும், பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி தான் வரும். அதுக்கப்புறம் இந்த நக்கிள் கார்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து டாப் மாடலில் மட்டும்தான் வரும், பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வராது. யூஎஸ்பி பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேக்கு கீழே. சரி, ஓகேங்க. நம்ம வந்து டிராஃபிக்ல தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஹைவேல பார்த்தீங்கன்னா க்ரூசிங்க்கு எந்த அளவுக்கு இந்த வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு கிடைச்சது அப்படின்னா ஆஃப் ரோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியாரில் ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடு பாட்டு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துட்டு நம்ம ஆஃப் ரோடு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக பண்ணுவோம். நம்ம ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் போக தேவையில்ல போலங்க. சென்னை ரோடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப் ரோடாக தான் இருக்கு, தெரியுதுங்களா. பிரேக்கிங் பார்ப்போம்.
ஓகே, இப்போ நான் பிரேக் ஃபுல்லா அடிச்சுட்டு 5வது கியர்ல எடுத்தேங்க. அப்பயுமே பாத்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? வண்டி 1 செகண்ட் நின்னுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சுது 5வது கியர்ல. டியூக் 250 போயிட்டு இருக்காரு. எக்ஸாஸ்ட் சவுண்ட் பயங்கரமா இருக்குங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்கு. நம்ம வந்து ஒரு அளவுக்கு க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 6000 RPM. RPM. ஸோ டேங்க்ல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தெரியுதுங்க. எப்போ அப்படின்னா வண்டி 9000 RPM வந்து அன்லாக் பண்ணும்போது டேங்க்ல வந்து எனக்கு வைப்ரேஷன் தெரியுது. ஆனால் அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரோடு இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா இங்கே போக முடியல. நம்ம பழைய எக்ஸ்பிரஸ்ல 120 தொடுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும் அந்த 200. ஆனால் இந்த 210 பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 135+ அட்டன் பண்ணுதுங்க. ஸோ நான் வந்து 10,000 RPM வரையும் அன்லாக் பண்ணியிருப்பேன். 9000 RPMல பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் டேங்க்ல வந்து வைப்ரேஷன் தெரியுது. ஸோ எனக்கு சீட்ல பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தெரியல, டேங்க்ல மட்டும் எனக்கு வைப்ரேஷன் தெரியுது 9000 RPMல. நீங்க அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த வண்டி கேப்பபிள் போலாம். பாண்டிச்சேரி 122 தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் 4வது கியர்ல போட்டிருக்கேன். 4வது கியர்ல 6, 7 பாத்தீங்கன்னா உருட்டிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் வந்து 2000 RPM கூட தொல்ல. நான் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டரே கொடுக்கலங்க, 4th கியர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க. ஸோ இந்த வண்டியை வந்து டிராஃபிக்ல வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் 9 to 5 ஜாப் தான் போறீங்க, டெய்லி டிராஃபிக்ல தான் ஓட்ட போறீங்க அப்படின்னாலும் இந்த பைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இல்லை நான் வந்து காடு மலை அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ற ஆள் அப்படின்னாலும் ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து எனக்கு ஹீட் தெரியுது, பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் அடிக்குது, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 5.5 feet அப்படி கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பீச்சுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம், முட்டு சந்துங்க. ஐயோ, அந்த சைடு பீச் இருக்கு, ஆனா வந்து நம்ம முட்டு சந்துள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இது உள்ள விட்டா சூப்பரா இருக்கும்ல, அழகா ஆஃப் ரோட் பண்ணிட்டு போலாம். ஸோ இங்க பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம லக்கேஜ் ஏதாச்சும் வச்சு இங்க ஃப்ரண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து இங்க டைட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட நம்ம கேட்போம் உள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆனா பைக் உள்ள எடுத்துட்டு வரலாமா? உள்ள போக முடியாதுங்களா? ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்க்கு வீடியோ பண்ணுறதுக்காக கொடுத்தது அடையார் பிரீமியா ஹீரோ ஷோரூம். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிரீமியா பைக்ஸ், நார்மல் பைக்ஸ், ஸ்ப்ளெண்டர், பேஷன் ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் அடையார், மயிலாப்பூர், திருவான்மூர் ஸோ இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா அடையார் பிரீமியா ஷோரூமை பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதுமாரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம், டாடா பை பை. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் பைக்ஸ் பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பைக்கோட நேமை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பை பை.